Welcome students. 12th standard students க்கு பாத்தீனா இன்னும் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 1 month தான் இருக்குது சரிங்களா. இந்த 1 month பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த பப்ளிக் கொஷின் பேப்பர், ஒரிஜினல் பப்ளிக் கொஷின் பேப்பர், மேக்ஸ் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாமும் எழுதிட்டு வரீங்க. ரிவிஷன் எக்ஸாமுக்கும் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர், பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இந்த மாதிரி தான் இருக்க போகுது சரிங்களா. இதுவும் ஏற்கனவே நீங்கள் 11th எழுதியிருப்பீங்க. ஏ டைப், பி டைப், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ டைப், பி டைப் வரும். ஏ டைப், பி டைப்னா 1 marks பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வரும் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 1 marks பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 1 marksை தெளிவாக படித்து முடிங்க. அதுலேருந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் 1 marks 15 or 17 1 marks கிட்டே ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களோட டோட்டல் மார்க்ஸுக்கு 1 marks பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ் ஆகிறதுக்கும் சரிங்களா. 25 mark எடுத்தால் பாஸ். நீங்கள் 20 1 markல 5 1 mark நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2 marks 2 marks அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 21 சுருக்குகன்னு கேட்டிருக்காங்க. 22 பார்த்தீங்கன்னா இஃப் ஏ ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x² - 7x + 13 = 0 கன்ஸ்ட்ரக்ட் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் whose ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்க. நீங்கள் ஆல்ஃபா ஸ்கொயருக்கும் பீட்டா ஸ்கொயருக்கும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் 23 கொஷின்னா ஃபைண்ட் டிஎஃப் ஃபார் த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² + 3x எவாலுவேட் இட் ஃபார் x = 3 dx = 0.02ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24th ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். 25th பார்த்தீங்கன்னா ஃபார் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வித் த கிவன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அதில் மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள், அவங்க சென்டரும் ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் 27 பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 28th பார்த்தீங்கன்னா எவாலுவேட் sin 10x அதை வந்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 29th பார்த்தீங்கன்னா லிமிட் சம், இந்த லிமிட் சம்மு. 30 பார்த்தீங்கன்னா கோப்ளானரான்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த ரிவிஷன் எக்ஸாம்லையும் யூஸ் ஆகும் சரிங்களா. இதுக்கப்புறம் பப்ளிக்கு தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 3 marks பொறுத்த வரைக்கும் 31th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்க. காட் இன்வர்ஸ் 1/√x² - 1 = சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு பண்ண சொல்லியிருக்காங்க. 32 பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல், ஒரு பேரபோலோட டேஞ்சன்ட்டும் நார்மலும் கேட்டிருக்காங்க. அப்புறம் 33 பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 34th பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலஸ் அந்த சம்முலேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, ப்ரூவ் தட் பண்ண சொல்லியிருக்காங்க. 35th பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் whose sum is 12 and the product is maximum. இது 7th லெசனில் 7.8 அந்த மாதிரி எக்ஸசைஸ்லேருந்து கேட்பாங்க சரிங்களா. அது முக்கியமான எக்ஸசைஸ். 36th பார்த்தீங்கன்னா எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு இன்டகிரேஷன் ப்ராப்ளம். 37 பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்ற சொல்லியிருக்காங்க. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ப்பா. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் சம்மு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 10th லெசன் அந்த 11th லெசன்லேருந்து ப்ராப்ளம்ஸ். அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கேட்டிருக்காங்க, ஏ கொடுத்துட்டு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 marks. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 marks. இந்த 5 marksமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எந்தெந்த வால்யூம்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ 41ல் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் y = x² and y = x - 3/2. கீழே இருக்க பி பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் கொடுத்துறாங்க. tan இன்வர்ஸ் = π/4. இது அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்கள் போட போகிறீங்க. இது வந்து ஃபஸ்ட் வால்யூம் கொஷின். அது மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் கொஷின். 42 பார்த்தீங்கன்னா ஒரு 11th லெசன்லேருந்து ஒரு கொஷினும் செகண்ட் லெசன்லேருந்து ஒரு கொஷினும் கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா. அப்புறம் 43 பார்த்தீங்கன்னா ஏ கோனிக்கல் வாட்டர் டேங்க், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 7.1 அந்த எக்ஸசைஸ்லேயே இருக்கும் சரிங்களா. அது கீழே இருக்கிறது வந்து வெக்டார் மெத்தட். இந்த வெக்டார் மெத்தட்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு சம் வந்துடும். அதனால் வெக்டார் மெத்தடை நல்லா பார்த்துக்கோங்க. அங்கே sin ஆல்ஃபா - பீட்டாக்கு பதில் sin a - bன்னு கேட்பாங்க சரிங்களா. அந்த உள்ளே இருக்க வேரியபிள் எப்படி வேணால் கேட்கலாம் நம்மளுக்கு. அப்புறம் 44th பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் இஷ்யூங் ஃப்ரம் த எண்ட்ஸ் ஆஃப் த ஹரிசாண்டல் பைப். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரபாலிக் பாத் 5th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கப்பா. 5th லெசனில் 5 point எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ்லேருந்து வந்திருக்கு. அது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் கொஷின். 45th கொஷின் பார்த்தீங்கன்னா இது பாக்டீரியா சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இது பார்த்தீங்கன்னா 10.8 அந்த எக்ஸசைஸ்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு சம் வரும். அது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா 6th லெசன் ப்ராப்ளம். கார்ட்டீசியன் வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த
பிளேன் அண்ட் பேரலல் லைன் அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் 46th பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த எலிப்ஸ். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் கொஷின். ஏரியா கண்டுபிடிக்கணும் இந்த எலிப்ஸுக்கு. அது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 47th வெரி ஈஸியான கொஷின். ஷோ தட் இந்த 12th லெசன்லேருந்து கேட்கறது சரிங்களா. நீங்கள் வந்து ட்ரூத் டேபிள் போட்டு போடுற மாதிரி அது கீழே இருக்குது. வெரி வெரி ஈஸியான சம், இம்பார்ட்டன்ட் சம், கிராமர்ஸ் ரூல். அப்போ நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப நான் ஏற்கனவே நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு வால்யூமை கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு செகண்ட் வால்யூமில் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் எந்தெந்த எக்ஸசைஸ் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ்ன்னு நான் வந்து இன்னும் நெருக்கத்தில் வந்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதனால் அந்த எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.